கவுன்சிலிங்க்கு வராங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து உட்காரும் போதே வந்து கவுன்சிலிங்னா சொல்யூஷன், கவுன்சிலர்ஸ்னால் சொல்யூஷன் கொடுக்குறவங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு நிறைய பேரே வருவாங்க. அப்போ அது மாதிரி ஒரு எண்ணத்தோட வரவங்க யாராவது நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சொல்யூஷனை மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி யாராவது ஒரு கிளைண்ட்ஸ் பார்த்து நீங்கள் அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வந்து கேட்குறவங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, ஃபோன்லேயே கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஃபோன்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நான் என் பிரச்சனையை சொன்னால் நீங்கள் ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு. ஆக்சுவலாக கவுன்சிலிங், அந்த ஆலோசனை பெறுதல் அல்லது ஆலோசிக்கிறது அப்படின்றதே அதனுடைய அடிப்படை உளவியல் என்னென்னா, எனக்கு 4 முடிவுகள் தெரியுது அல்லது தெரியலை, ஆலோசித்து பெற்றுக்கணும். தெரியுது ஆனால் சரியான்னு தெரியல. நான் இப்போ இந்த உறவில் இருந்து வெளியில் வந்துடலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது சரியான்னு தெரியல. இல்லை இந்த உறவை தொடரணும்னு நினைக்கிறேன், அது சரியான்னு தெரியலை. அப்படின்ற இடத்துல தான் ஒரு கவுன்சிலரை நோக்கி நம்ம நகர்றோம். அப்போது ஆலோசனை பெறுதல்னு வரும்பொழுது நாம் வந்து ஒரு 30 வயதில் ஒருத்தங்க வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க ஒரு 25 வருட அனுபவத்தை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே சொல்லிடணும். அதுவே பெரிய சவால். எப்படியோ அவங்க சொல்லிடுறாங்க, அழுது புலம்பி சிரித்து எப்படி வேணால் சொல்லுவாங்க. அந்த 30 நிமிடம் அல்லது 45 1 மணி நேரத்துக்குள்ளே அதை சொல்லி முடித்த உடனே கடைசி 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அவர் தீர்வு கொடுத்துருவார், நம்ம எடுத்துகிட்டு போய் நாளைக்கே இதை அப்ளை பண்ணி அப்படின்னு அந்த துணியே முதல்ல தவறு.